வணக்கம் 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஸ்ரீராம். பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது ஒரே நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கும் திட்டங்களை விரைவாக செயல்படுத்துவதில் மாவட்ட ஆட்சியர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் இறையன்பு, 5 மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் தென் மாவட்டங்களை தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உயர்த்த பல்வேறு திட்டங்களை வகுத்து வருவதாக கூறினார். கிராமப்புற மக்களின் வருமானத்தை பெருக்கவும் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வேலை உறுதி திட்டத்தின் கீழ் குடும்பங்களுக்கு வேலை வழங்கப்படக்கூடிய சராசரி நாட்களை உயர்த்துவதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள். இன்றைய ஆய்வின்படி கடந்த ஆண்டிற்கான அண்ணா மறுமலர்ச்சி திட்டப் பணிகள் அதிக அளவில் நிலுவையில் இருப்பதை கருத்தில் கொண்டு பணிகளை துரிதப்படுத்துங்கள். மனுக்கள் என்பது வெறும் காகிதம் அல்ல என்றும் அது ஒரு மனிதனின் வாழ்க்கை என்றும் கூறிய முதலமைச்சர் மக்களுக்கு சான்றிதழ்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கூட்டத்திற்கு பின்னர் அரசு விருந்தினர் மாளிகை செல்லும் வழியில் திடீரென காரில் இருந்து இறங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கு காத்திருந்த மக்களிடம் மனுக்களை பெற்றார். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வதந்தி பரப்பியவர் பீகாரில் கைது செய்யப்பட்டார். பாட்னாவில் பத்திரிகையாளர்களை சந்தித்த பீகார் கூடுதல் டிஜிபி ஜிதேந்திர சிங் கங்குவார் தமிழ்நாட்டில் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்களை அச்சுறுத்தும் வகையில் போலி வீடியோ பதிவேற்றிய விவகாரத்தில் ஜாமி மாவட்டத்தைச் சேர்ந்த அமன் என்பவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார். தமிழ்நாடு தொடர்பாக வதந்தி பரப்பிய மேலும் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு குறித்து வதந்தி பரப்பியவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பீகார் கூடுதல் டிஜிபி உறுதியளித்துள்ளார். புலம்பெயர் தொழிலாளர் பற்றி திட்டமிட்டு வதந்தி பரப்பப்படுவதாகவும் பீகார் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புலம்பெயர் தொழிலாளர்கள் விவகாரத்தில் தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் எடுத்த நடவடிக்கைகள் திருப்திகரமாக இருப்பதாக பீகார் ஆய்வுக்குழு அதிகாரிகள் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டத்தை தொடர்ந்து கோவையில் புலம்பெயர் தொழிலாளர்கள் நிலை குறித்து பீகார் மாநில உயர்மட்ட குழு அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் தலைமையில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் பீகார் மாநில ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் பாலமுருகன், காவல்துறை ஐஜி கண்ணன், தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அலோக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் போலியான வீடியோ பரவியது குறித்து புலம்பெயர் தொழிலாளர்களிடம் விளக்கி அவர்களின் அச்ச உணர்வை போக்கியதாக கூறினார். போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் டூயிங் எவ்ரிதிங். ஏன்னா அவங்களும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த நியூஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பீகார் ஒர்க்கரோட நடந்த இன்சிடென்ட் இல்லைன்னு புரிஞ்சிருச்சு. பீகாரிலிருந்து தமிழகத்திற்கு புலம்பெயர்ந்து வந்துள்ள தொழிலாளர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் தொடர்பாகவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு சில பரிந்துரைகளை அளித்திருப்பதாகவும் ஆய்வுக்குழு அதிகாரி பாலமுருகன் தெரிவித்தார். 3-4 இடத்துல போயிட்டு பீகார்லேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் கூட மீட்டிங் பண்ணணும், அவங்களோட ஃபீட்பேக் வாங்கணும், அவங்கக்கிட்ட பேசணும், நிறைய நேரம் பேசணும், அவங்களோட ஃபீட்பேக் கேட்டோம், அவங்களோட சஜஷன்ஸ் கூட நாங்கள் கேட்டோம், எல்லாத்தையும் கம்பைல் பண்ணியிருக்கோம். கம்பைல் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அந்த விஷயத்தை டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட ஷேர் பண்ணோம். இந்த கூட்டத்தில் கோவையைச் சேர்ந்த தொழில் அமைப்பினரும் பங்கேற்று தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். மயிலாடுதுறையில் புலம்பெயர் தொழிலாளர்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் ஹோலி பண்டிகைக்காக வாழ்த்து கூறி இனிப்பு ஊட்டியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. பொய்யான வீடியோ பதிவுகளால் தமிழ்நாட்டில் உள்ள புலம்பெயர் தொழிலாளர் மத்தியில் ஏற்பட்டுள்ள அச்சத்தை போக்க தமிழ்நாடு அரசு உரிய முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலக கட்டுமான பணியில் ஈடுபட்டுள்ள புலம்பெயர் தொழிலாளர்களை சந்தித்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா ஆகியோர் அவர்களின் குறைகளை கேட்டறிந்தனர். அப்போது தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக புலம்பெயர் தொழிலாளர்கள் தெரிவித்தனர். ஹோலி பண்டிகைக்கு வாழ்த்து கூறிய ஆட்சியர் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு இனிப்பு ஊட்டிவிட்டார். இதனிடையே ஜார்க்கண்ட் மாநில புலனாய்வுத்துறை டிஐஜி தமிழ்வாணன் தலைமையில் திருப்பூர் வந்த 8 பேர் கொண்ட குழுவினர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், வெள்ளக்கோவில், உடுமலையில் உள்ள நிறுவனங்களில் ஆய்வு செய்தனர். பின்னர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் வினித் மற்றும் காவல் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர்.
பீகார் தமிழ்நாடு இடையே நிலவக்கூடிய நல்லுறவை கெடுக்க சிலர் சதி செய்வதாகவும் சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய வதந்திகளை புலம்பெயர் தொழிலாளர்கள் நம்ப வேண்டாம் என்றும் லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர் சிராக் பாஸ்வான் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள பீகார் மாநில தொழிலாளர்கள் நிலை குறித்து கேட்டறிய லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவர் சிராக் பாஸ்வான் சென்னை வந்தார். பீகார் மாநில தொழிலாளர்களை சந்தித்தவர் அவர்களின் நிலை குறித்து கேட்டறிந்தார். பிறகு செய்தியாளரிடம் பேசியவர் அரசியலுக்கும் புலம்பெயர் தொழிலாளர் விவகாரத்திற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் கிடையாது என்று குறிப்பிட்டார். So you need to identify, it's the responsibility of the state government to identify those people who are trying to, or identify those anti-social elements, you know. Because even if there's iota % fact behind these incidents, so there'll be just handful of those people, you know, those anti-social element who doesn't want our country to remain united, you know, so you need to catch hold of them and put them behind the bars. பீகார் மாநிலத்தில் போதுமான வளர்ச்சிப் பணிகளை நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு செய்ய தவறிய காரணத்தால் அங்குள்ள மக்கள் இங்கு பணிக்கு வர வேண்டிய சூழல் இருப்பதாகவும் சிராக் பாஸ்வான் குற்றம் சாட்டினார். புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டை விட்டுச் சென்றால் கட்டுமான தொழில் முடங்கிவிடும் என்று கட்டுமான பொறியாளர் சங்கத்தினர் கவலை தெரிவித்துள்ளனர். கட்டுமான துறையில் புலம்பெயர் தொழிலாளர்கள் பங்களிப்பு தொடர்பாக சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் கூட்டாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய சங்கத் தலைவர் சீனிவாசன் புலம்பெயர் தொழிலாளர்கள் விவகாரத்தை தமிழ்நாடு அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பாராட்டினார். புலம்பெயர் தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று விட்டதால் கட்டுமானம் சார்ந்த அனைத்து பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக இருப்பதால் இளைஞர்கள் படித்து வேறு வேலைக்கு சென்று விட்டதாக கூறிய அவர் கட்டுமான பணிகளில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தேவை அதிகளவில் இருப்பதாகவும் கூறினார். புலம்பெயர் தொழிலாளர்கள் இல்லாவிட்டால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி சவாலானதாக இருக்கும் என்றும் சீனிவாசன் தெரிவித்தார். இன்னைக்கு கட்டிட தொழிலாளர்கள் இன்னைக்கு ஒரு 100 பேர் தேவை அப்படின்னா நம்ம ஆட்கள் நம்ம தமிழக தொழிலாளர்கள் 40% பேர் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இது 60% பேர் இன்னைக்கு இல்லை. நம்மளுக்கு வடமாநில தொழிலாளர்களே பற்றாக்குறையா தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வடமாநில தொழிலாளர்கள் இங்க வர்றாங்க இல்லையா, அவங்களே நம்மளுக்கு பற்றாக்குறையா இருக்கு. புலம்பெயர் தொழிலாளர்கள் கால நேரம் பார்க்காமல் அர்ப்பணிப்புடன் பணிபுரிந்து வருவதாகவும் தமிழ்நாட்டை போன்று வடமாநிலங்களும் வளர்ந்துவிட்டால் கட்டுமான பணிகளுக்காக ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து ஆட்களை அழைத்து வரும் நிலை வந்துவிடும் என்றும் தெரிவித்தனர். உள்ளூர் கட்டுமான தொழிலாளர்களை புறக்கணித்துவிட்டு புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வேலை வழங்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டையும் சீனிவாசன் மறுத்தார். சென்னை போரூரில் நாம் தமிழர் மற்றும் ஆதித்தமிழர் கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டதால் அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். அருந்ததியர் குறித்து சீமான் அவதூறாக பேசியதாக கூறி ஆதித்தமிழர் கட்சியினர் சென்னை போரூரில் உள்ள நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் கற்கள் மற்றும் பாட்டில்களை வீசி தாக்குதல் நடத்தியதில் நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தின் கண்ணாடிகள் உடைந்தன. இதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் ஆதித்தமிழர் கட்சியினரிடையே மோதல் வெடித்தது. இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. இதையடுத்து தாக்குதலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வளைத்து பிடித்து கைது செய்தனர். இதையடுத்து போரூர் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியினர் புகார் அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் காவல்துறையினர் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை முன்கூட்டியே தடுத்திருந்தால் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்காது என்றும் நாம் தமிழர் கட்சியினர் கூறியுள்ளனர். மாசிமகத்தை ஒட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு நீர்நிலைகளில் பொதுமக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து புனித நீராடினர். மாசி மாத பௌர்ணமியையொட்டி கடலூர் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு கிராமங்களில் இருந்து டிராக்டர், மினி லாரி போன்ற வாகனங்களில் உற்சவ மூர்த்தி சிலைகள் தேவனாம்பட்டினம் கடற்கரைக்கு கொண்டுவரப்பட்டன. தொடர்ந்து சாமிகளுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் குவிந்த மக்கள் மறைந்த தங்களது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து கடலில் புனித நீராடினர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரிக்கரையில் ஏராளமானவர்கள் புனித நீராடி மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் முன்னோர்களுக்கு ஏராளமானோர் திதி கொடுத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மணிமுக்தா ஆற்றில் சுற்றுவட்டார மக்கள் திரண்டு புனித நீராடி மறைந்த முன்னோரை வழிபட்டனர். கள்ளக்குறிச்சி அருகே வீரசோழபுரம் மணிமுக்தா ஆற்றிலும் முன்னோர்களுக்கு தேங்காய், பச்சரிசி, வெல்லம், காய், கீரையை தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் 12 சைவ தலங்களில் இருந்து புறப்பட்ட சாமிகள் மகாமக குளக்கரையில் நிறுத்தப்பட்டனர். இதைத் தொடர்ந்து அஸ்ரத் தேவருக்கு 21 வகையான பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதன் பின்னர் மகாமக குளத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. நாகை
மாவட்டம் பட்டினச்சேரியில் மீண்டும் கச்சா எண்ணெய் குழாயில் கசிவு ஏற்பட்டுள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி இல்லாமல் கச்சா எண்ணெய் செலுத்தப்படாது என ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். நாகை மாவட்டம் பட்டினச்சேரி கடற்கரை அருகே சிபிசிஎல் நிறுவனம் பதித்துள்ள குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கச்சா எண்ணெய் கடலில் பரவியது. உடைப்பை சரி செய்து அங்கு பரவியிருந்த கச்சா எண்ணெயை 2 நாட்கள் போராடி கடலில் இருந்து பிரித்தெடுத்தனர். அதைத் தொடர்ந்து கச்சா எண்ணெய் குழாயில் கசிவு ஏற்படுகிறதா என பரிசோதிக்கும் விதமாக 7 டன் வேகத்தில் தண்ணீர் செலுத்தப்பட்டது. அப்போது ஏற்கனவே உடைப்பு ஏற்பட்ட இடத்தில் மீண்டும் கசிவு கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அதை சரி செய்யும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். இதனிடையே கச்சா எண்ணெய் குழாயை முழுமையாக அகற்றக் கோரி பட்டினச்சேரி கிராம மீனவர்கள் வேலை நிறுத்தம் மேற்கொண்டு வருகின்றனர். கடற்கரை அருகே தற்காலிக கூடாரம் அமைத்து மீனவர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கச்சா எண்ணெய் குழாய் சேதமடைந்த இடத்தை நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் நேரில் ஆய்வு செய்தார். மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அவர் மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி இல்லாமல் கச்சா எண்ணெய் செலுத்தப்படாது என உறுதியளித்தார். தற்போது அந்த பைப் லைன்ல எந்த ஒரு மெட்டீரியல் டிரான்ஸ்மிஷனும் செய்யக்கூடாத இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். மேலும் இப்போ ரிவர்ஸ் ஃபிளஷிங் பண்ணி தண்ணியில திரும்பி இருக்க அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே ரிஃபைனரிக்கு திரும்பி எடுத்துட்டு போறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஸோ அதனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் திறக்கப்பட்டுள்ள தொல்பொருள் அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்துச் செல்கின்றனர். கீழடி, குந்தகை, மணலூர், அகரம் ஆகிய இடங்களில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய நாகரிகத்தின் தொல்பொருட்கள் கிடைத்தன. அவற்றை பொதுமக்கள் காணும் வகையில் கீழடியில் 30,000 சதுர அடி பரப்பளவில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி வைத்த நிலையில் திங்கட்கிழமை முதல் பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழர் நாகரிகத்தை எடுத்துரைக்கும் வேளாண் பொருட்கள், மண்பாண்டங்கள், அணிகலன்கள், கண்ணாடி, முதுமக்கள் தாழிகள் போன்றவற்றை கண்டு அதிசயிக்கும் மக்கள் செல்ஃபி எடுத்தும் புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்கின்றனர். அத்துடன் ஒவ்வொரு தளத்திலும் பெரிய தொலைக்காட்சி பெட்டிகள் பொருத்தப்பட்டு அந்த தளத்தில் உள்ள பொருட்கள் குறித்த வீடியோ ஒளிபரப்பப்படுகிறது. மேலும் மினியேச்சர் சிற்பங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இங்கு வரும் பார்வையாளர்கள் இவற்றுடன் நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். இந்த அருங்காட்சியகம் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கோம். இன்னும் உள்ள சரியா பார்க்கல. வெளியே அவ்வளோ பிரம்மாண்டமா எங்களுக்கு அப்படியே மனசுல ரொம்ப இடம் பிடிச்சிருக்கு. ரொம்ப கண்டிப்பா இதை எல்லாருமே பார்க்கணும். பார்க்க முடியாத பொருட்கள் பயன்படுத்திருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். நேரடியாக பார்க்கும்போது பிரமிப்பாக அதிகமாக இருக்கு. வாரத்தின் அனைத்து நாட்களும் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் பார்வையிடலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. தொடர்ந்து 1 நிமிட தொகுப்புகளை பார்க்கலாம். சென்னையில் தனியார் பேருந்துகளுக்கு அனுமதி அளிக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போக்குவரத்து பணிமனைகள் முன்பாக சிஐடியு சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் தனியார் பேருந்துகள் இயக்கத்திற்கு அனுமதி வழங்க முடிவு செய்துள்ள மாநகர போக்குவரத்து கழகம் நடப்பாண்டு 500 பேருந்துகள், 2025ஆம் ஆண்டு 500 பேருந்துகளை இயக்க முடிவு செய்துள்ளது. இந்த முடிவை கைவிடக் கோரி சென்னையில் உள்ள போக்குவரத்து பணிமனைகள் முன்பு சிஐடியு அமைப்பினர் அதிகாலையிலேயே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் அரசுக்கு தங்களது கண்டனங்களையும் பதிவு செய்தனர். தனியார் பேருந்துகளுக்கு அனுமதி அளிக்கும் முடிவை கைவிடாவிட்டால் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாகவும் சிஐடியு சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சொல்லப்போனா வாய்ப்பு இருந்தால் ஒரு வேலைநிறுத்தத்தை நோக்கி கூட நாங்க போவோம். அதனால அரசு இந்த டெண்டரை வெளியிட்டதை திரும்ப பெறணும். மீண்டும் மக்கள் மத்தியிலும் தொழிலாளர் மத்தியிலும் வாழ்க்கையில் விளையாடக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். சிஐடியு போராட்டத்தால் சென்னையின் சில இடங்களில் அதிகாலையில் பேருந்துகள் தாமதமாக இயக்கப்பட்டன. இதனால் பணிக்கு செல்வோர் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னையில் அரசு வழித்தடத்தில் தனியார் பேருந்துகளை இயக்குவது குறித்த சாதக பாதகங்களை ஆய்வு செய்யவே டெண்டர் விடப்பட்டதாகவும் சென்னை மாநகரில் பேருந்து சேவையை தனியார் மயமாக்கப்படும் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது என்றும் அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னை மாநகரில் பேருந்துகளை தனியார் இயக்க அனுமதிப்பது தொடர்பாக கடந்த அதிமுக ஆட்சியில் அரசாணை வெளியிடப்பட்டதாக கூறினார். இப்போது உலக வங்கி வழங்கியிருக்கின்ற இந்த கருத்து என்பது அரசு போக்குவரத்து கழகமும் அந்த தனியார் நிறுவனங்கள் இது இல்லாமல் மூன்றாவதாக ஒன்று அரசினுடைய வழித்தடத்தில் தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் இயக்குவது என்பதுதான். எனவே இந்த பேருந்து தனியார் மயமாவது என்பது என்ற பேச்சுக்கே அது இடம் கிடையாது. சென்னையில் பேருந்துகளை தனியார் இயக்கினால் மகளிர் இலவச பேருந்து பயண திட்டம் பாதிக்கப்படும் என்ற விமர்சனத்தையும் அமைச்சர் மறுத்துள்ளார். இன்றைக்கு பெண்களுக்கு இலவச பயணம் என்று சொல்லுகிறோம். எந்த தனியார் பேருந்து இலவசமாக பெண்களை ஏற்றிச் செல்ல போகிறார்கள்? ஆகவே ஒரு பக்கம் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கம்
தனியார் அவர்கள் செய்ய மாட்டார்கள், நாங்கள் என்ன செய்வது என்று ஏற்கனவே ஏற்றுக்கொண்டதை கூட கைகழுவுகிற ஏற்பாடாக இது கடைசியிலே போய் முடியும். அந்த வழித்தடத்தில் அந்த பிரைவேட் அந்த சலுகைகள் இருக்காது. அந்த இலவச மகளிருக்கோ அல்லது இந்த மாணவர் நகர பேருந்துகளாக இயக்கப்படுகின்ற பேருந்துகளில் நிச்சயமாக சலுகை தொடரும். அந்த பிரைவேட்டா இருந்தாலும் கூட அது எப்படி அதற்கான நடைமுறை இந்த சாதக பாதகம்லாம் அறிக்கை வந்த பிறகு அது குறித்து ஆலோசிக்கப்பட்டு நடவடிக்கை. சென்னையில் பெருகி வரும் மக்கள் தொகையின் அடிப்படையில் கூடுதல் வசதிகளை அளிப்பதற்காகவே இந்த திட்டங்கள் கொண்டுவரப்படுவதாகவும் இதன் காரணமாக ஏற்கனவே இயக்கப்பட்டு வரும் வழித்தடங்களில் பேருந்துகள் நிறுத்தப்படாது என்றும் அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். திருச்சி கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாக ராஜஸ்தானில் விசாரணை நடத்த சென்ற தனிப்படை போலீசாரிடம் அம்மாநில லஞ்ச ஒழிப்புத் துறையினர் விசாரணை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி கண்டோன்மெண்ட், உறையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற கொள்ளை மற்றும் தொடர் வழிப்பறி சம்பவங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் ராஜஸ்தானைச் சேர்ந்த இருவரை பிடித்து விசாரித்தனர். அவர்கள் அளித்த தகவலின்படி 300 சவரன் நகைகளை மீட்பதற்காக 12 பேர் கொண்ட தனிப்படை காவல்துறையினர் ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீருக்கு விரைந்தனர். அங்கு சோனியா என்ற பெண்ணிடம் இருந்து நகைகளை மீட்க முயன்றபோது லஞ்ச ஒழிப்புத்துறையை தொடர்பு கொண்ட அவர் தன்னை தமிழ்நாடு போலீசார் மிரட்டுவதாக நாடகமாடியுள்ளார். அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தமிழ்நாட்டில் இருந்து சென்ற தனிப்படை போலீசாரிடம் விசாரணை நடத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்த தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு ராஜஸ்தான் மாநில டிஜிபியை தொடர்பு கொண்டு பல்வேறு இடங்களில் அரங்கேற்றப்பட்ட கொள்ளை சம்பவங்கள் குறித்த விவரங்களை அளித்தார். இதனைத் தொடர்ந்து திருச்சி மாநகர தனிப்படை போலீசாரை ராஜஸ்தான் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விடுவித்தனர். தமிழ்நாட்டில் ஏற்கனவே விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த மும்முனை மின்சாரத்திற்கான நேரம் குறித்த விவரங்களை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் குரூப் 1 மற்றும் குரூப் 2 என்று 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு மின்சாரம் வழங்கப்பட உள்ளது. அதன்படி டெல்டா பகுதிகளில் குரூப் 1 மற்றும் குரூப் 2 ஆகிய 2 பிரிவுகளுக்கும் காலை நேரத்தில் 8:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டத்தில் இரவு நேரத்தில் குரூப் 1 பிரிவில் உள்ள இடங்களுக்கு நள்ளிரவு 12 மணி முதல் காலை 6 மணி வரையும், குரூப் 2 பிரிவில் உள்ள பகுதிகளுக்கு இரவு 11 மணியிலிருந்து காலை 5 மணி வரையும் மின்சாரம் வழங்கப்பட இருக்கிறது. டெல்டா அல்லாத மாவட்டங்களில் குரூப் 2 பிரிவில் உள்ள இடங்களுக்கு காலை 9:30 மணி முதல் மதியம் 3:30 மணி வரையும், இரவு 10 மணி முதல் விடியற்காலை 4 மணி வரையும் மின்சாரம் வழங்கப்படும் என்று மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் போலி டாக்டர் பட்டம் வழங்கிய விவகாரத்தில் விளம்பரத்திற்காக முக்கிய நபர்களுக்கு பட்டம் வழங்கியிருப்பது தெரியவந்துள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த 27ஆம் தேதி திரைப்பட இசையமைப்பாளர் தேவா, இயக்குநர் கார்த்திக் சுப்புராஜ், நகைச்சுவை நடிகர் வடிவேலு உள்ளிட்ட 50 பேருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. ஆனால் வழங்கப்பட்ட பட்டங்கள் அனைத்தும் போலி என்பது தெரியவந்தது. இதையடுத்து போலி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கிய சர்வதேச ஊழல் தடுப்பு மற்றும் மனித உரிமை ஆணைய இயக்குநர் ஹரீஷ், அவரது நண்பர் கருப்பையா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதில் கடந்த 2 ஆண்டுகளில் சென்னை வளசரபாக்கத்தில் 2 முறையும், கோயம்பேட்டில் 1 முறையும் போலி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கும் நிகழ்ச்சியை நடத்தியிருப்பது தெரியவந்துள்ளது. 100க்கும் மேற்பட்டோரிடம் போலி கௌரவ டாக்டர் பட்டத்தை 10,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனை செய்ததும், மாவட்டந்தோறும் புரோக்கர்கள் மூலமாக டாக்டர் பட்டம் பெற ஆட்களை பிடித்து பணம் வசூலித்ததும் அம்பலமாகியுள்ளது. எதிர்காலத்தில் பெரிய அளவில் டாக்டர் பட்டம் வழங்கும் நிகழ்ச்சிகளை நடத்தி பல லட்சங்களை சம்பாதிக்க திட்டமிட்டதும், இதற்கு விளம்பரம் தேடும் நோக்கத்தில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பிரபலங்களுக்கு பட்டம் வழங்கும் நிகழ்ச்சியை நடத்தியிருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள ஹரீஷிடமிருந்து பிரபலங்களின் போலி ஆவணங்கள், 96 பதக்கங்கள், போலி முத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. போலி டாக்டர் பட்டம் வழங்கப்பட்ட விவகாரத்தில் காவல்துறை கேட்ட அனைத்து விவரங்களையும் வழங்கிவிட்டதாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஆசிரியர்கள் இருந்தார்களா என்று கேட்டார்கள். யாரும் பங்கு பெறவில்லை. இதுபோல நாங்கள் வெளியார் யாருக்காவது அதை வாடகைக்கு கொடுத்தால் அங்க மெயின்டைன் பண்றதுக்கு மட்டும் 2 நபர்கள், நான் டீச்சிங்ல ஒரு டெக்னீஷியன் 2 பேர் மட்டும் அங்க இருப்பாங்க. அவங்க 2 பேர் தான் இருந்திருக்காங்க. வேற யாரும் பங்கு பெறவில்லை. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் சர்வதேச ஊழல் தடுப்பு மற்றும் மனித உரிமை அமைப்பு சார்பில் கௌரவ டாக்டர் பட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி கடந்த மாதம் 26ஆம் தேதி நடைபெற்றது. இந்த டாக்டர் பட்டங்கள் போலியானவை என்று அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் பதிவாளருக்கு விளக்கம் கேட்டு காவல்துறை நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தை அணுகியது யார் என்பன உள்ளிட்ட 10 கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக அண்ணா பல்கலை தரப்பில் பதிலளித்திருப்பதாக கூறப்படுகிறது.
காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த திருமுடிவாக்கம் பகுதியில் வீட்டில் ஏற்பட்ட மின்கசிவால் சிலிண்டர் வெடித்ததில் அப்பகுதியில் இருந்து 23 குடிசை வீடுகள் எரிந்தன. திருமுடிவாக்கம் கலைஞர் நகர் பகுதியில் உள்ள ராஜாராம் என்பவரின் குடிசை வீட்டில் மின்கசிவு காரணமாக தீப்பற்றியது. அதனை அணைக்க அப்பகுதி மக்கள் முயன்றபோது எதிர்பாராத விதமாக வீட்டில் இருந்த சிலிண்டர் வெடித்து சிதறியது. அடுத்தடுத்த வீடுகளுக்கும் தீ பரவியதால் அங்கிருந்த பொருட்கள், இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவை முற்றிலும் எரிந்து சேதமாயின. தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் தாமு அன்பரசன், எம்எல்ஏ செல்வ பெருந்தகை ஆகியப்பட்ட 23 வீடுகளில் 5 வீடுகள் தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களும் அவர்களது குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும், மற்ற வீடுகளில் பீகார் மாநிலத்தில் இருந்து வந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் வசித்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது. வளர்ந்த நாடுகளின் மருத்துவ கட்டமைப்பே கொரோனா காலத்தில் சரிந்து கிடந்ததாகவும் உலகமே தற்போது சுகாதாரத்துறைக்கு முக்கியத்துவம் அதிகம் தருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டில் சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி குறித்த காணொலி கருத்தரங்கில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் மோடி, உலகம் முழுவதும் ஒரே சுகாதாரம் என்ற கொள்கையை இந்தியா முன்வைப்பதாக கூறியுள்ளார். இந்தியாவில் மலிவு விலையில் மருத்துவ சிகிச்சையை வழங்குவதே மத்திய அரசின் நோக்கம் என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சையின் பின்னணியில் உள்ள நோக்கம் இதுதான் என்றும் குறிப்பிட்டார். மேலும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் மருத்துவ சிகிச்சைக்காக செலவிடப்படும் சுமார் 80,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மக்கள் தங்கள் வீட்டிற்கு அருகிலேயே மருத்துவ பரிசோதனை வசதிகளை பெறுவதிலும் முதலுதவிக்கான சிறந்த வசதிகள் பெறுவதிலும் அரசு கவனம் செலுத்துவதாக குறிப்பிட்ட பிரதமர், பெரிய நோய்களையும் எதிர்கொள்ளும் வகையில் நாடு முழுக்க 1.5 லட்சம் சுகாதார மற்றும் ஆரோக்கிய மையங்கள் தயாராகி வருவதாகவும் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.